வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்கு கிடைத்த அகழாய்வு பொருட்கள் கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கீழடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கீழடியில் கிடைத்த அகழாய்வு பொருட்கள் வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க, இவங்க முகங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வடிவமைத்திருக்காங்க. ஓகே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய முகங்கள் வந்து வடிவமைத்திருக்காங்க. இதில் 2 ஆண்களின் முகங்கள் வடிவமைத்திருக்காங்க. 3D தொழில்நுட்பம் இருக்குல்ல, அதோடைய உதவியின் மூலமாக தான் இதை வடிவமைத்திருக்காங்க. இதை உருவாக்கிய அமைப்பு பிரிட்டனை சேர்ந்த ஃபேஸ் லேப் அப்படிங்கிற அமைப்பு. இது பிரிட்டனுடைய லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற அமைப்பு. இதற்கு நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ரா அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பராக் ஜெயின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரா அப்படிங்கிற அமைப்பு, அதோடைய தலைவராக பராக் ஜெயின் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆப்ரேஷன் சிந்தூருடைய மூளையாக செயல்பட்டவர். ரா இதோடைய உருவாக்கம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது 1968 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இது என்ன அமைப்பு அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா அப்போ இந்தியாவை காக்கிற அமைப்பு தான் ரா அப்படிங்கிற அமைப்பு. இதே மாதிரி ஐபி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஐபி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு. இது 1887 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இது இந்தியாவுக்குள்ளாடி ஏதாவது தீவிரவாத அமைப்பு இருக்காங்க, அவங்க இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம இந்தியாவை காட்டுக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஐபி அப்படிங்கிறது. அதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் தபன் குமார் தேகா அப்படிங்கிறவர். அதே மாதிரி சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியம் அப்படிங்கிற அமைப்பு. அதோடைய தலைவராக இருக்கிறவர் ரவி அகர்வால் அப்படிங்கிறவர். இவருடைய பதவி காலத்தை அடுத்த ஆண்டு ஜூன் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, மும்மொழி கல்விக் கொள்கையை திரும்ப பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மும்மொழி கல்விக் கொள்கையை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, மகாராஷ்டிராவில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் படிப்பாங்கல்ல, அவங்க ஏற்கனவே இங்கிலீஷ் அண்ட் மராத்தி படிச்சுட்டு இருக்காங்க. கூடவே ஹிந்தியையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3வது மொழியாக ஹிந்தியை வந்து கற்பிக்கிற திட்டத்தை வந்து இப்போ ரீசெண்டாக அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அதை இப்போ அந்த மாநில அரசு திரும்ப பெற்றுட்டாங்க. இல்லை, நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. எதற்கு அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இந்தி திணிப்பிற்கு எதிராக அங்கே இருக்கிற மக்களே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். நீங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப மிகவும் மதிப்புமிக்க நிறுவனம் எது அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது டாடா நிறுவனம். அதுவே இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனம் எது அப்படின்னா அதானி குழுமம் இருக்காங்கல்ல, அவங்க தான். அதுவே இந்தியாவில் உறுதியான பிராண்ட் நிறுவனம் எது அப்படின்னா தாஜ் நிறுவனம். இப்போ வந்து தாஜ் ஹோட்டல் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் தான். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது லண்டனை சேர்ந்த பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இந்தியாவில் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அமுல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலிடம் பிடித்தது அமுல். இந்தியாவில் 2ஆம் இடம் பிடித்தது மதர் டைரி அப்படிங்கிற அமைப்பு. 3ஆம் இடம் பிடித்தது பிரிட்டானியா. இந்த மில்க் பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, பிரிட்டானியா அதுதான். இப்போ அமுலுடைய விரிவாக்கம் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறது. இது குஜராத்தில் அனந்த் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த ரிப்போர்ட் வந்து பிராண்ட் ஃபினான்ஸ் அமைப்புடைய இந்தியாவில் 100 சிறந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் இது. அடுத்தது, இந்தியா சார்பில் எந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இலவசமாக செயற்கைக்கால் பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரான காபூலில் 5 நாட்கள் முகாம்கள் நடத்தியிருக்காங்க. அந்த முகாமுடைய பேர் ஜெய்ப்பூர் ஃபுட் ப்ராஸ்தட்டிக் லிம் கேம்ப் அப்படிங்கிறது தான். அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 பேருக்கு செயற்கை கால்கள் பொருத்தியிருக்காங்க. அந்த நாடு வந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் போர்களில் போய் கால்களை இழந்திருக்காங்க, அவங்களில் கொஞ்சம் பேர் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கால் நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து செயற்கை கால் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது, எந்த மாநிலத்தில் ஜூம்பா நடன பயிற்சி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா உடல் நலன் மற்றும் மனநலம் மேம்படுத்துறதுக்காக அங்கே இருக்கிற பள்ளிகளில் இந்த ஜூம்பா நடனத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகிறது வந்து தடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. கேரளாவில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த பயிற்சி வழங்குறாங்க. 2001ஆவது ஆண்டு கொலம்பியா நடன கலைஞரான பீட்டோ பெரோஸ் அப்படிங்கிறவர் இந்த ஜூம்பா நடனத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் துவாரகா விரைவு சாலை, அதாவது துவாரகா எக்ஸ்பிரஸ்வே. இது வந்து டெல்லியில் தான் இருக்குது. இந்த அமைப்பை உருவாக்குன ஒரு நிறுவனம் எது அப்படின்னா IHMCL அப்படிங்கிற நிறுவனம், அதாவது இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இதை NHAI தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. NHAI அப்படின்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. மொத்தமாக 56.46 கிலோமீட்டர் தொலைவுக்கு இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த AI பவர்டு ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யாராவது ரொம்ப வேகமாக பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 3 பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சீட் பெல்ட் அணியாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்களே, அவங்கள வந்து AI மூலமாக கண்டுபிடிக்கிற ஒரு வசதி தான் இந்த ஒரு வசதி. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய புள்ளியியல் தினம், இது ஜூன் 29ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா 75 இயர்ஸ் ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படிங்கிறது, அதாவது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு தொடங்கி வந்து 75 ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு 1950 வந்து தொடங்கியிருந்தாங்க. இந்தியாவில் புள்ளியியல் துறையின் தந்தை அப்படின்னு PC மஹலனோபிஸை தான் சொல்கிறாங்க. இதோடைய முழு பேர் வந்து பிரசந்த சந்திர மஹலனோபிஸ் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, உலக சமூக ஊடக தினம், இது ஜூன் 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குரல்களை வலுப்படுத்துதல் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக பாராளுமன்ற தினம், இது ஜூன் 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயலுக்கு செயல் பாலின சமத்துவத்தை அடைதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எதனால் இந்த தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா IPU அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படிங்கிற அமைப்பு 1889 ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகர். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். எங்கு கிடைத்த அகழாய்வு பொருட்கள் கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கீழடி. அப்போ கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகள் இதெல்லாம் வைத்து தான் இதை வந்து வடிவமைத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கீழடி அப்படிங்கிற அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, ரா அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பராக் ஜெயின். அடுத்தது, மும்மொழி கல்விக் கொள்கையை திரும்ப பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா. அடுத்தது, இந்தியாவில் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அமுல். அடுத்தது, இந்தியா சார்பில் எந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இலவசமாக செயற்கைக்கால் பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். அடுத்தது, எந்த மாநிலத்தில் ஜூம்பா நடன பயிற்சி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் துவாரகா விரைவு சாலை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசுடைய முக்கியமான திட்டங்கள் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.